ஸ்டார்ட் பண்ணும்போது வாய் வந்து ஆகி போயிட்டு அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் TS ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும், இன்று நம்முடன் சிறப்பாக பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி ஆர்ச்சிகேட் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் அசோக் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் அறிவழகன் அவர்களுக்கும், செயலாளர் செல்வ முத்துமாறன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று நமக்கு இந்த நிகழ்வில் சிறப்பானதொரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இன்று நமக்கு நல்ல ஒரு பயிற்சிகளையும் சிந்தனைகளையும் ஒரு குழந்தைத்தனமாக ஒரு யோகாவை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் என்று புதுமையான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு நடத்த காத்து கொண்டிருக்கும் ஆசான் காங்கேயன் காளியப்பன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த காலை நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு புதுமையான நிகழ்வு, இன்னைக்கு ஒரு 1/2 hour லேட்டா ஆரம்பிக்கிறோம். புதுமையான நிகழ்வு. இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். ரோட்டரி இறைவணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தளித்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க கொள்ளக்கூடியது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நன்றி. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக காளியப்பன் அவர்களின் காங்கேயம் காளியப்பன் அவர்களின் ஒரு அறிமுக உரையை ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று விளையாட்டு வழி யோகா, அதாவது குழந்தைகளுக்கான மையமாக வைத்து அந்த கல்வியோடு சேர்த்து
எங்களுடைய பாப்பா அதை தொடக்கமாக ஒரு பாடலுடன் தொடங்கி வைக்கிறது. சா 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 வி சரி சபா மம த த த சரி பா பா சா 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 வி சரி சபா மம த த த சரி பா பா மம கரி சா மம கரி சா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழிய எல்லாம் அழகே மழை மட்டும் அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு பார்வைகள் தீக்கை பௌரங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் குறைகளும் அழகு நன்மை அதுதான் மெய்யாய் அழகு மமகரிசா கரிசா மமகரிசா கரிசா குயிலிசையது பாடிட ஸ்வரவரிசைகள் தேவை மயில் நடனங்களாடிட ஜதி மொழிகள் தேவையா இயற்கையோடு இணைந்த இந்த உலகம் அழகு கவலையாகும் மறந்தாய் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு மமகரிசா கரிசா மமகரிசா கரிசா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. நம்முடைய சித்தர்களுடைய திருக்கூட்டத்தின் பயணத்தை, அதாவது சங்கிலி தொடரை தொடர வைக்கும் விதமாக நமக்கெல்லாம் ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் உள்ள காங்கேயம் காளியப்பன் ஐயா அவர்கள் கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக பள்ளிகளிலும் மற்ற அரங்குகளிலும், குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சில காலம் விரிவுரையாளராகவும் இருந்துள்ளார். அந்த குழந்தைகளுக்காக வேண்டி சிந்தித்து செயல்பட்டு இந்த கல்வியை விளையாட்டு வழியில் குழந்தைகள் விருப்பப்பட்டு பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை ஆய்வு செய்து அதை பயிற்றுவித்தும் தானும் பயின்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உள்ளம் அந்த சித்தர்களுடைய குறிப்பாக அந்த திருமூலனுடைய திருமந்திரங்கள்ல வெளிப்படுத்துறது. அதாவது சித்தர்கள்னாவே அறிஞர்கள் பொருள். அப்போ ஒரு அறிவியலாளர் அந்த அறிவியல் முறைகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூட சித்தர்கள் மனிதர்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. பாத, பித்த, கபம். எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அவங்க ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் ஒரு 3 விதமா தான் பிரிக்கிறாங்க. வாதக்காரவன், பித்த உடல், கப உடல் அப்படின்ட்டு. இப்படியான விஷயங்களை நாமும் மீண்டும் அதை அந்த முறையிலேயே பயணித்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லுவார் ஐயா. அப்படியான உயர்விய சிந்தனை கொண்ட சித்தர்களுடைய திருக்கூட்டத்தில் நாமும் பயணிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் ஒரு ஆனந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம
இந்த பாடல் மிக முக்கியமான ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துது. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நகரத்துக்குள்ள இருக்கிறவங்கள, ஒரு கறிக்காட்டையே சுவாசிக்கிட்டு இருக்கிறவங்கள நல்ல ஒரு ஆத்து பக்கம் போங்க, தோட்ட பக்கம் போங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க அப்படிம்பாங்க. அதோடு பாத்தீங்கன்னா அந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த அருகம்புல்லு, அந்த அருகம்புல்லுல இருக்கக்கூடிய கணு, எதொன்னுலயும் வந்து நல்லது இருக்குதுன்னா அதுக்குள்ள கொஞ்சம் கெட்டதும் இருக்கும். அதனால அந்த கணுங்கிறது, ஒரு கரும்பு கூட பாத்தீங்கன்னா கரும்பு நீளமா இருக்கும். அந்த கரும்புல வந்து நீளமா இருக்கிறதுல அந்த கணுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அந்த கணுவை எடுத்துட்டு, அல்லது அந்த கணுவை நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த கணுவை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருகம்புல்ல பாடல்ல வரும். அங்க இருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க, அது இருக்கிற கணுவை எல்லாம் நீக்க சொன்னாங்க, அழகாக சாரெடுத்து குடிக்க சொன்னாங்க. அப்படி குடிச்சோம்னா அவதிப்படுற அந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய வாதப்பித்த கபம் வந்து சமநிலையில் அடையும் அப்படின்னு சொல்ல வருது அந்த பாடல். அப்போ அந்த அருகம்புள்ளி சாறு, அந்த அருகம்புள்ளி சாறு குடிக்கும் பொழுது முழுக்க ரத்தம் சுத்தமாகுதுங்க. ரத்தம் சுத்தமாகறதோட சேர்த்து கேன்சர் வரைக்கும் குணமாகுது. கட்டிகள் தங்காம பாதுகாத்து அப்படின்னு நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கோம். அந்த புள்ளையாறு குடிக்க வைக்கும் போது அந்த அருகம்புல்ல குத்தி வைப்போம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கோயில்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் மருத்துவ குணமுடையது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி குடிக்கும் பொழுது அவதிப்பட மக்கள் எல்லாம் தமிழ மகிழ சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வருது. அந்த மக்கள் நல்லா இருந்தாவே நம்முடைய தாய்மொழியான அந்த உணர்வுகளை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாடல்ல. அப்படிப்பட்ட பாடலை வந்து நம்ம பயிற்றுவிக்க போறாங்க. அதோடு சேர்த்து இந்த பாடலை நிறைவு செய்துட்டு இன்னும் புதிய நிகழ்வுகள் உள்ள போக போறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிட்டு, அப்படிப்பட்ட உள்ளம், மேன்மையான கல்வியை கொடுத்து கொண்ட உள்ளம் நம்முடைய பயணிக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிட்டு, ஐயாவை எல்லோருடைய வாழ்க வளங்கள். நன்றி நன்றி ஐயா. ஒரு 2 நிமிடம் ஐயா வந்து கொஞ்சம் லிங்க்ல கொஞ்சம் தாமதமாகுது, இதை வந்துருவாங்க. கண்கள் அது நோட்டு வேண்டாம் வார்த்தை. ஐயா இந்த ஐயா தாமதமாகுது, வந்துருவாங்க ஐயா. வரட்டுங்க ஐயா, அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால பாட்டு வேணா பாடிட்டு சொன்னா ஐயா வந்தோன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லது நல்லதுங்க. சரி. நீயே காற்றும் நீயே தூணும் நீயே துரும்பெனி வண்ணம் நீயே வானும் நீயே ஊடும் நீயே உயிரும் நீ பலநாள் கனவே ஒரு நாள் கனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே என்னை பிரிந்து கொடினார் எடுத்தேன் நான் தானே பேரில்லை முகம் வெள்ளைத்தாய் அது முத்தம் தாய் ஒரு வெண்பாவை நான் செய்தாய் கண்டே இது நிச்சல் நீர் திக்கும் தான் அது திருத்தங்கள் நீ செய்தாய் கண்டே வளர்ந்து என்னை தாங்கிறேன் அடுத்த கனவே குழந்தையாக இன்னும் இருக்க வேண்டினேன் தோழிலாயும் சேலை
இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடிலாயிட்டவன். குழி கண்ணத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டே கண்ணே. சிதம்பரத்திற்குள் என் முத்தத்தை நான் கண்டே கண்ணே. என்னை விட்டு இரண்டு எட்டு தள்ளி போடால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். போகும் பாதை நேரம் குறையாய் நீளவானம் சுவமீது கிரிக்கிற போது நீ படலைந்தாறு படலைநூறு இதை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. முடிசுவாரு இதை எவ்வாறு பல நூற்றாண்டு நீ கற்றை கற்கே கண்கள் நீக்கே காற்றும் நீக்கே வண்ணம் நீக்கே வண்ணம் நீக்கே நன்றி. நன்றி ஐயா.
கலியப்பனையா வணக்கம் ஐயா. கலியப்பனையா வணக்கம். கலியப்பனையா காதுல விழுதுங்களா? ஐயா காளியப்பனையா வணக்கம். காதுல விழுதுங்களா? சார் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க சார் அவருக்கு. ஐயா ஆல்ரெடி நல்லா பேலன்ஸ் இருக்காது. சார் அவர்கிட்ட ஃபோன்ல பேசுங்க, இல்லைனாக்கா டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க அவருக்கு. டூ காளியப்பன் மட்டும் அவர் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுங்க.
காளியப்பனையா இப்ப காதுல விழுதுங்களா? காளியப்பனையா ஐயா, நீங்க மியூட்ல வச்சிருக்கீங்க, மியூட் ஆன் பண்ணுங்க. மியூட்ல இருக்கு உங்க போன. ஹெட்போனை கொஞ்சம் எடுத்துருங்களா, எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ, இப்ப கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஹெட்போன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரிதாங்க ஐயா, சரிதாங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா. ஐயா கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்க. அந்த டிஸ்டன்ஸ்ல நின்னுங்க, ரொம்ப தூரம் போக வேண்டாம். நீங்க நிக்கிற டிஸ்டன்ஸ்ல நின்னு பசங்களை செய்ய சொல்லுங்க. சரிங்க. பையங்க பிக்சர் வராங்க என்னையா? பையங்க வீடியோ கேட்ட வருதா? அவங்க தெரியுது. நீங்க கொஞ்சம் நவுந்து ஓரமா நின்னுங்க, பசங்க தெரியுறாங்க. சரிங்க சரி. பசங்களை ஒரு சைடா வர சொல்லுங்க. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் நவுந்து வர சொல்லுங்க. வெளியிலயும் உள்ளீங்களா ஐயா? இல்ல கரெக்ட், அப்படியே இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. முன்னாடி போய்க்கலாம். ஓகே சொல்லுங்க ஐயா. சரியா போகுதுப்பா. கரெக்டா கரெக்டா இருக்கு ஐயா. பசங்களை வேணா கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி அந்த மேட். வெரி குட். அப்படியே இருக்குயா, நல்லா இருக்குயா. அது வச்சா அது போங்க. மண்ணும் நீ விண்ணும் நீ, மண்ணும் நீ விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, மண்ணும் நீ விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ எழுத்தும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, கண்ணும் நீ மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய், நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய், வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம், வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம், வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. மொழிவாசனம் நல்ல கேள்வி. நெற்றி படணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. காப்புந்துறை ஐயா, இந்த நிலையில பண்ணிடுவா ஐயா. ஐயா நீங்க கொஞ்சம் தெரியற மாதிரி இருந்துங்க, நீங்க ஃபுல்லா மறைஞ்சிடுறீங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சரியா வந்துருவாங்க. இப்போ கரெக்டா இருக்கு, பசங்க கரெக்டா செய்யறாங்க. நீங்களும் கொஞ்சம் தெரியற மாதிரி சொல்லி கொடுங்க. சரிங்கய்யா, சரி. நீங்க ஃபுல்லா மறைஞ்சிடுறீங்க. கரெக்டியா.
போதும் போதுயா. கரெக்டுங்க. ஐயா கரெக்டா அப்படியே இருக்குங்க ஐயா. இப்பொழுது நாங்க வந்து அந்த விளையாட்டு வழி சித்தர் வந்தாங்க அந்த பாடலோடு சேர்த்து யோகா செய்ய போறோம். 2 மாணவர்கள் வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க உங்களை மாதிரி அவங்களுக்கும் இந்த பாடல் தெரியாது, இந்த ஆசனங்கள் தெரியாது. அதனால அவங்க செய்வது நீங்க செய்வதும் என்ன செய்யுங்க, 2 ஒன்றுதான். அதனால அவரு தேர்ச்சி பெற்றவங்களே கிடையாது. அவங்களுக்கு இந்த பாடல் நான் இன்றைக்கு தான் அறிமுகப்படுத்துறேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன செய்வீங்க, அவங்களுக்கு முதல்ல தெரியும் நினைச்ச மாட்டாங்க. இந்த 2 மாணவர்கள் வந்து அரசு பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள். எப்பொழுதுமே கல்வி மையத்தில் வந்துட்டு இவங்க பல்வேறு வகையில நல்லா பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள். அந்த நுழைவுத் தேர்வுக்காக வேண்டி வகுப்பு போலாங்களா? ஐயா ஒரு சின்ன தகவல், இந்த லிங்க்ல இருக்கிறவங்க வந்து தங்கள் குழந்தைகள் செஞ்சதுனாக்கா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு செய்யுங்க. குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே குழந்தைகள் செய்யறப்ப வீடியோ ஆன் பண்ணீங்க. இல்ல குழந்தைகள் இல்ல நீங்க தான் செய்யறீங்கனாலும் வீடியோ ஆன் பண்ணீங்க. மேக்சிமம் எல்லாரும் இன்னைக்கு வீடியோ ஆன் பண்ணிட்டு செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மற்றவர்கள் வந்து எப்படி இருக்காங்கிறது தெரியும். உங்களுக்குள்ள ஒரு இது உணர்வுகள் வரும். வேற ஒண்ணும் இல்ல. நாங்களும் உங்களை வந்து ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து உங்களுக்கே நாங்க அனுப்புவோம். உங்களோட குழந்தைகளை வந்து நாங்களும் அனுப்புவோம். அதனால எல்லாருமே இன்னைக்கு வீடியோ ஆன் பண்ணீங்க. நீங்களும் செய்யற மாதிரி இருந்தாலும் வீடியோ ஆன் பண்ணீங்க தயவு செய்து. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்கய்யா. ஐயா இப்ப இன்னொரு மாணவன் இருக்கா தெரியுதுங்களா? அது தெரியுதுயா, கொஞ்சம் கிட்டக்க வந்து சொல்லுங்க. சரி. கரெக்ட். ஐயா நீங்க அந்த இடத்துக்கே போயிடலாம்யா. அப்படியே இருக்கட்டும். கரெக்ட். நீங்க உங்க இடத்துலயே நின்னுங்க, மாற வேண்டாம். உங்க இடத்துலயே நின்னுங்க, கரெக்டா தான் இருக்கு. சரி, அப்படியே செய்யலாம்யா. ஐயா இந்த மாணவர் தான் எங்களுக்கு செய்ய போற மாணவர்கள் எல்லாம் அரவணிக்கலாங்க. சித்தர் வந்தாங்க, பாட்டுக்கு போயிடலாம். இப்பொழுது நாம் இந்த பாடலை கொஞ்சம் மனனம் பண்ணிக்கணுங்க. முதல்ல எடுத்தோடனே என்ன செய்யறதுன்னா பாடலை மனனம் பண்ணி கொள்றது ஒரு முறை. அடுத்து அந்த யோகா செயல்பாடோடு செய்வது இன்னொரு நிலை. 2 நிலை இருக்கு. நம்ம என்ன பண்ணாங்கன்னா இந்த பாடலை மட்டும் கொஞ்சம் மனனம் பண்ணிக்கொள்ளலாம். இது அதுக்கான முயற்சி அனுபவம் மாதிரி செய்யுங்க. கால்கள் இந்த மாதிரி ஒரு ரயில்வே தண்டவாளத்துக்கு இடைவெளி இருக்க மாதிரி இருக்கணும். இடது கை இடுப்புல வச்சுக்கிறோம், வலது கையில சின்முத்திரை வைக்கிறோம். லேசா நாற்காலியில் உட்கார்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும். சித்தர் வந்தாங்க என்ன சொன்னாங்க ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. ஆத்து பக்கம் திருப்பணும், இடுப்புல திருப்பணும். ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. அங்கிருக்கிற அருகம்புள்ள பறிக்க சொன்னாங்க. அங்கிருக்கிற அருகம்புள்ள பறிக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கணுவையெல்லாம் நீக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கணுவையெல்லாம் நீக்க சொன்னாங்க. அழகாக சார் எடுத்து குடிக்க சொன்னாங்க.
அழகாக சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க. குடிக்க சொன்னாங்க சொல்லிட்டு பின்னால் விளையணும். ஏன்னா பேசிட்டே விளைய முடியாது. முடிச்சுட்டு கவனிக்கணும். இடுப்புல கை வச்சுட்டு வாங்க ஒரு நிமிடம். நல்லா பேக்வர்ட் பண்ணி சரிங்களா? ஒரு நிமிடம். அழகாக கொஞ்சம் கால் அகலம் வச்சுக்கணும். கால் சேர்த்து வைக்காதீங்க. காலை சேர்த்து வச்சா கீழே விழுந்துருவீங்க. கொஞ்சம் கால் அகலம் வச்சுக்கணும். அழகாக சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லிட்டு இடுப்புல கை வச்சுட்டு இருக்கிற அந்த நிலையில இடுப்பு பின்னால் வளைக்கணும். ஓய்வு. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. வாத பித்த கபமெல்லாம் வாத பித்த கபமெல்லாம் தீருமுன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழென்று பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழென்று பாட சொன்னாங்க. அவ்வளவுதான். நிறைய ஆசனம் பண்ணிட்டீங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 16 ஆசனங்கள் பண்ணிருப்பாங்க. 16 ஆசனம் பண்ணிருப்பாங்க. இந்த பாடல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடணும்னா நீங்க பண்ணிடுங்க. நீங்க நிக்கிற இடங்கள் மாறாமல் இருக்கு. அப்பதான் அவங்க பாக்குறவங்களுக்கு கரெக்டா தெரியும். உங்களுக்கு நான் தேர்வு கொஞ்சம் நீங்க அவர் முகம் தெரியும். இந்த பண்ணுங்க. அவர் முகம் தெரியும். அப்போ உங்க முகம் தெரியும். சரிங்களா? சரிங்களா? இணையவழியில் இருக்கக்கூடிய அன்பர்களே, இந்த பாடல் வடிவத்துல இந்த குழந்தைகள் ஒரு 16 ஆசனங்கள் செஞ்சிருக்காங்க. இதுல நிறைவாக நாம் என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா சாந்தியாசனம் பண்ணுவோம். அதையும் சேர்த்து நான் சொல்றேன். அது இல்லாமல் 15 ஆசனங்கள் இருக்கு. அதாவது குறைந்த நேரத்திலே பள்ளி குழந்தைகள் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த சித்தர் வந்தாங்க பாட்டு. அதற்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கண்ணப்பனையா உங்களுக்கு அதை பத்தி அவருடைய அறிமுக உரை சொல்லியிருப்பாரு. சித்த மருத்துவ தத்துவம் வாதம் பித்தம் கவம். இந்த வாதம் பித்தம் கவம் என்று சொல்லக்கூடிய உடல் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை சமன்படுத்திக் கொள்ளும்போது நல்லா இருக்கும். அதுல ஒன்று மிகையாகவோ வலுவு சொன்ன மாதிரி மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த மூன்றுல ஒண்ணு குறைஞ்சு வச்சுருவீங்க, நோய் வரும். வாதம்ங்கிறது காற்று, பித்தம் என்பது வெப்பம், கபம்ங்கிறது சளி. இப்ப அண்மையில இந்த கொரோனா காலங்கள்ல அது கப சுர குடிநீர் அப்படின்னு கொடுத்தாங்க. இன்னொரு சொன்னாங்க இல்ல இது வாத சுர குடிநீர் அப்படிம்பாங்க. வாதமா பித்தமா கபமான்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம். நோய்களிலேயே எந்த வகையான நோய் என்று கண்டுபிடிக்கிறோம். ஏன் பிடிக்கணும் கேட்டீங்கன்னா, பிடிச்சாலும் புடிஞ்சமா பிடிக்கணும். அது மாதிரி உலகத்தில் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கலாம், எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கலாம், எத்தனையோ அறிஞர்கள் இருக்கலாம். ஒரு அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இருக்கலாம், அவைகளும் முக்கியம் தான். அதில் கொடுக்கக்கூடிய கருத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கருத்துக்களை கண்டுபிடிச்சவங்க யாருங்க? சித்தர்கள் திருக்கூட்டம் வந்து 18 பேர் முக்கியமானவங்க. இந்த 18 பேருடைய தஞ்சையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால இன்றைக்கும் பத்திரமா இருக்கு. உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் வந்து அதை என்ன செய்யறாங்க, ஆய்வு செய்யறாங்க. முழுக்க இந்த சித்தர்கள் பெருமக்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். பாத்துக்கோங்க, உலகத்துல எவ்வளவோ மனுஷங்கள் இருக்காங்க. ஆப்பிரிக்காக்காரங்க இருக்காங்க, அமெரிக்காக்காரங்க இருக்காங்க, இங்கிலாந்துக்காரங்க இருக்காங்க, ரஷ்யாக்காரங்க இருக்காங்க, சீனாக்காரங்க இருக்காங்க, எவ்வளவோ உலகத்துல மக்கள் இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க மக்கள்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க கேட்டீங்கன்னா, மூணே மூணு பேர். என்ன 3 பேரு? வாத உடம்புக்காரன், கப உடம்புக்காரன். வெள்ளையா இருக்காங்க, கருப்பு வெள்ளை நிறபேதமே கிடையாது. ஆனா அவர்கள் உயரமா இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய உடல் இருக்கக்கூடிய அந்த வாத பித்த கபம், வெப்பமா இருக்கிறது, காற்று குறைவா இருக்கிறது, காற்று அதிகமா இருக்கிறது,
கபம் சளித்தன்மை அதிகமா இருக்கிறது குறைவா இருக்கு. இப்படி பிரிச்சு அதற்கேற்ற நம்முடைய மண்ணின் மூலிகைகள், தமிழகத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல நம்ம பெரியவங்க, நம்ம பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் சர்வசாதாரணமா பையனவனா சளி பிடிச்சி இருமிட்டு இருப்பான். எங்க ஊர்ல இருக்கிற பழக்கமா இருங்க, பையன் சளி பிடிச்சிருக்கும், காய்ச்சல் வந்திருக்கும். வீட்டுல அவங்க அம்மா சொல்லுவாங்க, அத்தை இன்னைக்கு இவனுக்கு நம்ம சசிக்கு ரொம்ப காய்ச்சலுங்க, சளி இருக்கு. அப்படியா, நான் தோட்டத்துக்கு போறேன், போயிட்டு எல்லா இலைகளும், இலை ரசம்னு பேருங்க, தலை ரசம் எங்க ஊர். தலை ரசம் சொன்ன என்ன அர்த்தம்? அது என்ன இருக்கும்? அதுல வந்து இந்த கபம் அகற்றக்கூடிய அத்தனை மூலிகைகள் இருக்கும், காய்ச்சலை அகற்றக்கூடிய எல்லா மூலிகைகள் இருக்கும். யாருக்கு தெரியுதுல? எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 80 வயசு 70 வயசு தாத்தாவுக்கு தெரியுங்க, எங்க பாட்டிக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படிதான் கிடைக்கும்? ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த இலைகளை, இந்த மூலிகைகளை குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தல. இந்த கபத்திலைங்க, கபம் சளி நோய் ரொம்ப கொடுமையானது. அது சம்பந்தமா குழந்தைங்களுக்கு தொட்டிலேயே ஒரு சுவடி, ஒரு ஓலைச்சுவடி கட்டியிருப்பாங்க. அந்த ஓலைச்சுவடிய வீட்டுல படிச்சவங்க எடுத்து படிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இவனுக்கு என்ன வயசு, இவனுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கு, இவனுக்கு புகை போடணுமா, இவனுக்கு கசாயம் கொடுக்கணுமா, இல்ல இவனுக்கு வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, அப்படி இருக்கும். அதை செஞ்சாங்க வச்சுங்க, உடனே அந்த குழந்தை நல்லா இருக்கும். 16 வயசு வரைக்கும் இந்த ஏடுகளில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர்களுடைய அறிமுக அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை, அந்த செய்திகளை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க, எங்க ஊர்ல கடைபிடிக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் கடைபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து விலகி வந்துட்டோம். விலகி வந்த பொழுது நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இந்த சித்தர்கள் திருக்கூட்டத்தை பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் சொன்னோம். சித்தர் வந்தாங்கன்னு சொன்னோம். அடுத்து என்ன சொன்னாங்க அவங்க? அருங்குள்ளை பார்த்து எடுத்து சொன்னாங்க. அருங்குள்ளை எப்படி பண்ணணும் பாருங்க. அருகம்புள்ளை அப்படியே குடிக்கிறதில்ல. நிறைய பேர் கொஞ்சம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூடியூப் பார்த்துட்டு ஏதோ புத்தகங்களை பாட்டு அப்படியே செய்வாங்க. அப்படி இல்லை. எங்களுக்கு இது வந்து எங்க பகுதியில் கூடிய மூத்த சித்த மருத்துவர்கள், எங்க ஊர்ல இன்றைக்கு நான் நினைச்சு பாக்குறேன், எங்க கூட இருந்து எங்களுக்கு வாழ்ந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஐயா தனிகாச்சலம் ஐயா, ஐயா மணி ஐயா, இவர்களெல்லாம் வந்து சிறந்த மருத்துவர்கள். ஆனா மிக எளிமையாக இருப்பாங்க. அவரை கட்டியிருக்க ஆடை கூட பார்த்தீங்கன்னா சும்மா கந்தளத்தை மிக எளிமையா இருப்பாங்க. வீட்டுல அவங்களுக்கு வேண்டிய ஒரு விவசாயியா இருப்பாங்க, ஒரு மூன்றாவது ஒரு தொழிலே இருப்பாங்க. சாதாரணமா அன்றாட வயிற்றுப்பாட்டுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளா இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு சூரணம், அரிஷ்டம், அரிஷ்டம் குடி, இந்த சொல்லுங்களேன், இந்த குடி கசாயம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவா இருப்பாங்க. மூலிகைல தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. எங்க குழந்தைகளுக்கு தெரியுங்க, இது என்ன மூலிகை, இது தூதுவளை மூலிகை, இது என்னது வில்வம், இது என்னது கண்டங்கத்திரி, இது என்னது அமுக்கரா, இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அவர்தான் உண்மையான மருத்துவர். தான் தன்னோட உடல்ல ஒரு நோயாளிக்கு என்ன இருக்குன்னு பார்த்து அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க. தம்பி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சாப்பிடக்கூடாது செய்தி சாப்பிட்டீங்க, சாப்பிடக்கூடாது ஒரு உணவு சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வயிற்று நோயாக மாறிடுச்சு. நீங்க ஒரு இடத்துக்கு போகாத போயிட்டீங்க, அந்த காட்டுல வந்தக்கூடிய அந்த சில கிருமிகள் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அது வேரணம் பண்ணிடுச்சு. அதனால இந்த இடத்துக்கு போகாது, இந்த உணவு சாப்பிடாது, நல்லா தூங்கு, நல்லா எந்திரி, அன்றாட நீ என்ன செய்ய, உணவுகளை ஒழுங்கு மாற்றி. இவ்வளவுதான். உணவை அவர்கள் மருந்தாக எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்களும் ஆரோக்கியமாங்க. எங்களுக்கு செய்தி சொல்லி கொடுத்து போனாங்க. நேரத்துல அவங்கள தான் நம்ம என்ன செய்யணும், அவங்க தான் சொன்னாங்க, சரஸ்வதி மகாலுக்கு போ, அங்க திருமந்திரம் இருக்கிறது, அங்க அகத்தியம் இருக்கிறது, அங்க போகர் 7000 இருக்குது. இந்த சுவடிகள் எல்லாம் வந்துங்க இன்றைக்கு இருக்குது. பல்வேறு வெளிநாடுகள் கூட என்ன பண்ணிருக்காங்க, அதை பிரதி எடுத்து அந்த நாட்டு அறிஞர்கள், மருத்துவ அறிஞர்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அதை ஆய்வு செய்யறாங்க. அதை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறாங்க, மேலும் மேலும் ஆய்வு செய்யறாங்க. அதை இந்த குழந்தைகள் இப்ப இருக்காங்க. தம்பி உங்க பேர் என்ன? நல்லா சொல்ல போறீங்க. சசித். உங்க பேரு? ஓம் ஹரி. நீங்க? தரணீஷ். சஞ்சீவ். இந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யறோம், சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த இணையவழியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு செய்தி போய் சேருது, பல ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் போய் சேருது. அப்போ சித்தர்கள் திருக்கூட்டம் தமிழ் மண்ணின் முக்கியமான மைந்தர்கள். அந்த சித்தர்கள் திருக்கூட்டத்தை நம்ம என்ன செய்யணும், வீட்டுல குழந்தைக்கு படம் போட்டு காட்டணுங்க. நாம் என்ன செய்யறோம், நடிகர்கள் நடிகைகள் படங்களை எல்லாம் வீட்டுல வச்சு அழகா குழந்தைக்கு காட்டுறோம். ஆனால் இந்த சித்தர்கள் திருக்கூட்டத்தை, இந்த தமிழ் மொழியை, தாய்மொழியை உயிராக நினைச்சால் சித்தர்கள் திருக்கூட்டத்தை அந்த பையன் தெரியாது. என்ன யாருங்க இது தெரியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகள் எல்லாம் திருவள்ளுவர் இருந்தாரு. அண்மை காலங்கள்ல
அந்த திருவள்ளுவர் கூட நாங்க பெருந்தொழில் பார்க்க முடியல. இப்படி நம்முடைய அந்த சித்தர்கள் திருக்கூட்டத்தை அறிமுகப்படுத்துறது முதல் வேலை. அடுத்து அருகம்புள்ளை அருகம்புள்ள பாருங்க, அருகம்புள்ள அதுக்கு இருக்கக்கூடிய கணுவையெல்லாம் நீங்க சொன்னாங்க. கணு என்ன? கணு நஞ்சு. கணு இருக்கக்கூடிய அத்துணை அந்த தாவரங்களும் கணுவை நீக்க வேண்டும். அருகம்புல்லுக்கு கணுவில் நஞ்சுத்தன்மை இருக்கிறது, கடுக்காய்க்கு கொட்டையிலே நஞ்சுத்தன்மை இருக்கிறது. தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கடுக்காய் சாப்பிட சொன்னாங்க, அப்படியே கடுக்காய் போட்டு இடிச்சு சாப்பிடக்கூடாது. அருகம்புல் சாப்பிட சொன்னாங்க, அப்படியே போட்டு இடிச்சு சாப்பிடக்கூடாது. அந்த கணுக்களை எல்லாம் நீக்கிற பொழுது அது அப்பதான் தூய்மையான ஒரு மருந்தாக நமக்கு கிடைக்குது என்பதையெல்லாம் நாம் மனசுல வச்சோம். அடுத்து என்னது? இன்றைக்கு ஒரு தாய்மொழி கேள்வி என்பது மிக மிக அவசியம். நான் சொல்றேன், இப்ப அருகம்புல் சொன்ன குழந்தை தெரிஞ்சுக்குது. நாங்க இதே அண்ணாமலை பல்கலைக்கழகம் சொல்லும்போது பல்வேறு வட இந்திய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு வெளிநாடுகள் இருந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்யணும், எங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்றது. அதை கொண்டு வந்து அந்த புள்ளையை காட்டுறது அவங்களுக்கு. இப்படி நம்ம தாய்மொழி கேள்வி இருக்கக்கூடிய தாய்மொழி கேள்வி என்ன செய்ய வேண்டும், நமக்கு வலியுறுத்த வேண்டும். அரசு பள்ளிகள் முழுவதும் நல்ல தாய்மொழி கல்வி இருக்கிறது. அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க, அந்த குழந்தைங்க நான் சொல்ற தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து நான் தம்பி நீ நாளைக்கு என்ன பண்ணணும், ஒரு பிடி அருகம்புல் கொண்டு வரான். முடக்கத்தான் ஒரு பிடி கொண்டு வரான். இந்த முடக்கத்தான் எங்க குழந்தை பள்ளிக்கூடத்துல தெரியும். இந்த அருகம்புல் இந்த குழந்தைக்கு தெரியும். அது கூட ஆசானத்தை செய்கிற பொழுது இவருடைய பிராண ஆற்றல் மேலாகிறது. இது பாருங்க, இது சின்முத்திரை. இந்த உட்கட்டாசனம் இந்த குழந்தை என்ன செய்யுதுங்க, மிக அருமையான வேலை செய்யும். இது உட்கட்டாசனம் தான். பனிஷ்மெண்ட் ஆமா சொன்னா பாரு, குழந்தைய கேட்பாங்க, ஐயா இது பனிஷ்மெண்டா? இது ஏன்னா பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா அந்த குழந்தையை தண்டிக்கிறது தான் பாக்குறாங்க. அப்போ இது சின்முத்திரை உட்கட்டாசனம். இந்த ஆசனத்துல குழந்தைய அப்படின்னு ஒரு தினம் வந்து ஒரு நீங்க பாட்டு பாடுறா இல்லையோ, இந்த சின்முத்திரை உட்கட்டாசனத்தை பாருங்க. எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு காப்புதிரை. உங்க லெஃப்ட் சைடு அந்த பையனை கொஞ்சம் நகர்த்திங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ள பையன் தெரியல அப்படிங்களா? இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க. அப்படி வச்சாரு, இப்ப தெரியுது. ஏன்னா மார்க்கிங் பாயிண்ட் விட்டுறாதீங்க, சரியா? இப்படி அரசு பள்ளி குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, அரசு பள்ளியில இன்றைக்கு தமிழ் வழி இருக்கிறது. தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய நல்ல நிர்வாகிகள் எங்களை போல யோகாசனம் விரும்பி அழைச்சு நல்லா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பீதையும் கொடுத்து அவர்கள் வச்சிருக்காங்க. அது ஒரு உண்மைதான், அதை நாம மறுக்க முடியாது. ஆனால் அரசு பள்ளி குழந்தைகள் தான் என்ன பண்றாங்க கேட்டீங்க, இந்த செய்தியை மிக எளிமையாக உள்வாங்கிறான். இது உட்கட்டாசனம், இது சின்முத்திரை. நாம என்ன செஞ்சாங்க கேட்டீங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு அறிஞர் சொல்வார், ஒரு பெரிய தத்துவ மேதை சொல்வார், அறிஞர் சொல்வாரு, நான் இந்த நாட்டில் ஒண்ணுமே பண்ணல. இனி என்ன ஒண்ணு பண்ணுவீங்க? ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, என்னது? நல்ல அழகான சிலையை படித்து சிலை செஞ்சு தலை கீழே வச்சு தலைகளா கீழே வச்சுட்டாங்க. அதனால அவங்க முகம் தெரியல. நான் என்ன பண்ணா அதெல்லாம் எடுத்து அவங்க நேரம் நட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி சித்தர்கள் திருக்கூட்டம் சொன்ன அந்த தகவல்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், இப்போ இன்னும் கொஞ்சம் சிலையை நேரா வச்ச மாதிரி சொல்றோம். யாருக்கு? இந்த தலைமுறைகளுக்கு. இவர்கள் தான் நம்முடைய எதிர்காலம். இந்த தலைமுறை தான் நாளைக்கு என்ன செய்ய போறாங்க, சித்தர்கள் திருக்கூட்டத்தை கையிலேந்து கொண்டு வருவோம். இவர்கள் தான் என்னங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த திருமந்திரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நல்லா செய்தியாளர் இருக்காங்க. மறுப்பது உடல் நோய் மருந்தினலாகும், மறுப்பது உடநோய் மருந்தின சாலும், மறுப்பது இனி நோய் வராது இருக்க, மறுப்பது சாவை மருந்தினலாகும். பாத்துக்கலாம் எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அதாவது மனிதனுக்கு மரணம் இல்லை, செத்து போனவங்களா மனுஷன் இல்லை, இப்படி சொல்றாங்க. இதுக்கு ஒரு பெரிய அடையாளம் அண்மை காலத்துல உலக நல்வாழ்வாசனம் இருந்தா புலவர் ராமகிருஷ்ண ஐயா என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, தேங்காய் மட்டும் ஒரே உணவாக எடுத்துக்கொண்டு ஒரு 70-75 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. பிறகு காற்றே ஒரு நுண்ணுணவு என்ற அந்த ஆய்வுகளை செய்யும் போது ஐயா என்ன பண்ணாங்க, ஐயா மரணமான. இப்படி அவருடைய தொடர்ச்சியாக நிறைய அறிஞர்கள் உருவாகிறாங்க. இன்றைக்கு அந்த உலக நல்வாழ்வாசனத்துல நோய் தீர்க்கக்கூடிய மருந்து தேங்காயும் வாழைப்பழம். இன்னைக்கு நீங்க குட் லைஃப் ஆசிரம் சொல்லி போட்டு வெப்சைட் போடுங்க, வரும். அங்க அந்த ராமகிருஷ்ண ஐயாவுடைய மகனுக்கு அவர் பேர் வச்சிருக்காரு, நல்வாழ்வு, டாக்டர் நல்வாழ்வு. இன்னைக்கு அந்த மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா ராமகிருஷ்ண ஐயாவுடைய தம்பி மூவா அப்பன் இன்றைக்கு அவங்க பெரிய ஆசிரம் வச்சு தேங்காயும் வாழைப்பழங்களையும் கொடுத்தே நோய்களை குணப்படுத்தாங்க.
சமைக்காத உணவுகளை கொடுத்து நோய்களை குணப்படுத்துறாங்க. இந்த மாதிரி யோகா மூச்சு பயிற்சி சொல்லி பண்றாங்க. சரிங்களா? அதனால நமக்கு ஆதாரம் உள்ள அளவு நம்பிக்கை உள்ளதுதான் அறிவியல் அணுகுமுறை. ஆதாரம் இருக்கிற வரைக்கும் அறிவியல் தான். ஆதாரம் இல்லாம போச்சுன்னா இல்ல சித்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, பறக்குறாங்க, உட்கார்றாங்க, ஒரு உடம்பு போறாங்க, நமக்கு தெரியாது. சித்தர்களை பற்றிய கற்பனை நமக்கு வேண்டாம், அந்த மாய உலகம் நமக்கு வேண்டாம், அது வேற. ஆனா நிதர்சனமாக அருகம்புல் இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகளை அது நிரூபிக்கப்பட்ட உண்மையாயிருக்கு. தேங்காயும் வாழைப்பழமும் சிறந்த உணவு, அறிவியல் உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தேங்காயில் கொலஸ்ட்ரால் சொல்லி 7000 காலமாகி இன்றைக்கு ஆத்திச்சூடி என்ற ஒரு அந்த காணொலியில ஆத்திச்சூடி அந்த வலைத்தளத்திலே ஐயா மருதாஜன் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், நல்ல மூத்த மருத்துவர், அந்த தேங்காய் என்னென்ன அதுல சத்துக்கள்லாம் இருக்குது, அது எப்படி கொலஸ்ட்ரால் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நாம் கொஞ்சம் என்ன செய்வோங்க, நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை ஆய்வு செய்வோம். காலையில் சொல்றதை நீங்க ஏத்துக்க வேண்டாங்க, அது உண்மை இருக்கான்னு பாருங்க. அப்போ தினமும் சின்முத்திரை உட்கட்டாசனம் போடுங்க, குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. அப்படியே அடுத்து பாருங்க, அடுத்து நான் போடக்கூடிய வந்து வஜ்ராசனம் பாருங்க. சித்தர் வந்தாங்க என்ன சொன்னாங்க, ஒரு முத்திரை மான்முத்திரையுடைய வகை இது அபான முத்திரை. ஆசனம் வஜ்ராசனம். என்ன சொன்னாங்க அப்படி இடுப்பு திருப்பம், ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. இது சுட்டு முத்திரை. இந்த விரல் முக்கியமானவர். அப்ப சுட்டு முத்திரை வந்துருச்சு, அபான முத்திரை வந்துருச்சு. இது சொல்லக்கூடிய திரிகோணாசனம் ஒரு வகை. வஜ்ராசனம் மட்டும் போட தெரியும் நிறைய பேருக்கு, வஜ்ராசனத்துக்கு திரும்ப வேண்டிய அவசியம் தான் போயிருக்கு. இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்று பகுதி என்ன இருக்கு, அதாவது அடுக்கு காற்றுகள் வெளியே போய் பிராண ஆற்றல் உள்ள நல்ல ஆக்சிஜன் உள்ளவரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுல தூய காற்று உடம்புல நிறைய 10 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. 10 லட்சம் கோடி செல்களுக்கு மேல வைரஸ் இருக்கு. வைரஸ் எதுல வாழுது, அடுக்கில் வாழுகிறது. அடுக்கு காற்று கார்பன் டை ஆக்சைடு வாழுது, மலத்தில் வாழும், சிறுநீரில் வாழும், வேர்வையில் வாழும். அழுக்கு தான் அது பிடிச்சது. உள்ள பிராணன் ஆக்சிஜன் உள்ள அதிகமா போக என்னாங்க, அழகா என்ன ஆயிரும், அந்த உடல் வந்து பலப்பட்டு கொள்ளும். செல்களுக்கெல்லாம் பிராண சக்தி உள்ள போகும், ஆக்சிஜன் உள்ள போகும், உயிர் காற்று போகும், உயிர் மேல். இந்த உடம்புங்க கண்டிப்பா தன்னைத்தானே உயிர்ப்பித்துக் கொள்ளும், தன்னைத்தானே நோய் நீக்கிக் கொள்ளும், தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளும். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட உயிர்கள்ல இந்த மனித உடம்பு அவ்வளவு அருமையான உணவு. இந்த உடம்பை நம்ம பாதுகாக்கணும்னா குழந்தைக்கு ஒரு நல்ல உணவு எதுன்னு சொல்லி கொடுக்கும். குக்கரே போறான், குக்கரே பயிற்சி என்ன இருக்கு நம்ம பெட்டிக்கடையில லேசர் வேற என்ன இருக்கு, சிப்ஸ், பிங்கோஸ், இன்னும் சொல்லுங்க சாக்லேட்லாம் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. இன்னொன்று மஞ்ச். இந்த மாதிரி உணவுகள் குழந்தைக்கு உள்ள கிருமிகளை உண்டு பண்ணது வயிற்றுக்குள்ளால. அது அந்த குழந்தைக்கு சத்தை கொடுக்கறது இல்ல. ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்குற சத்தை ஒரு மஞ்சு கொடுக்காது. ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தை அந்த என்ன சொல்றது அந்த பயிற்சி கொடுக்காது. பயிற்சி உணவு பிஸ்கட் மாதிரி இருக்கும். அப்ப இவைகளெல்லாம் என்ன செய்யுங்க, இந்த குழந்தைகளை மையப்படுத்தி லாபம் சம்பாதிக்கிற பணம் பார்க்கிற ஒரு வேலையா இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம நல்லா காலையில 2 பேரிச்சம்பழம் கொடுக்க போதும், 2 தேங்காய் கீரை கொடுக்க போதும், ஒரு வாழைப்பழம் கொடுக்க போதும். பள்ளிக்கூடத்துல குழந்தை என்ன செய்ய போகுது, படிக்க போகுது, போகும்போது உற்சாகமா இருப்பான். கூட காலையில போகும்போது தம்பிங்கம்மா என்ன சொன்னீங்க பேரு சசித், பண்ணு சித்தர் வந்தாங்க பண்ணுன்னு சொல்லணும். அம்மா அப்பா சொல்லணும். சொன்னா சித்தர் வந்தாங்க பண்ணு, அந்த ஆசிரம் பண்ணு சொல்லணும். பெற்றோர்கள் நீங்க பார்த்துட்டு பெற்றோர்களா செய்யும் குழந்தைகளுக்கு. அடுத்து அப்படியே என்ன பண்றோம், இது வஜ்ராசனம். வஜ்ராசனம் பண்ணணும். இது ஆனந்த முத்திரை. முத்திரை என்ன செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அழுக்காற்று வழி போகுது, இடுப்பு வழி போகுது. அப்ப ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது. குழந்தை நேரம் உட்காந்து படி படி எழுது எழுது பறிச்சு எழுது. இதுதான் குழந்தைக்கு என்ன, படி படி படி. வாத்தியார் சொல்லுவார் பள்ளிக்கூடல, டேய் ஹோம்வொர்க் பண்ணினியா, ஒழுங்கா படிச்சியா, மனப்பாடம் பண்ணினியா. வீட்டுல அப்பா அம்மா என்ன கேட்பாங்க, டேய் படிச்சியா, இன்னும் தூங்குறானே எந்திரி. நாங்க கூட போன முறை 5:30 மணிக்கு இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு பரவாயில்ல குழந்தைங்க மகிழ்ச்சியா வந்துட்டான்.
நாங்க இரவு சொல்லும்போது 6 மணிக்கு அழகா மகிழ்ச்சி வந்துட்டாங்க. 6 மணி சரியாக நம்முடைய காரைக்கால் நம்ம ரோட்டரி கிளப் சரியா முடிவு பண்ணிருக்கீங்க. 6 மணி வரை குழந்தை உறங்கட்டும். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை நாளா 7 மணி வரை தூங்குதுங்க. 7 மணி வரை தூங்கலாம், தப்பு இல்லை. ஆனா குழந்தைய எதிர்த்து விட்டுருங்க. அவன் வந்து 6 மணிக்கு அம்மா எழுதிக்கணும், யோகா பண்ணணும், அது நல்லது. இல்ல 6 மணிக்கு மேல தூங்கணும், விட்டுருங்க. படிக்கணும், அவன் படிப்பான், அவனுக்கு நோக்கம் இருக்கு. சின்ன வயசா இருந்தா குழந்தைகளுக்கு படிக்கணும், எழுதணும், வாத்தியார் திட்டு வாங்கக்கூடாது, அம்மா அப்பா திட்டு வாங்கக்கூடாது, அப்படிங்கிற நம்ம வீதியில் இருக்கிறவங்க நம்மள நல்லா பேசணும் இருக்கு. அதனால இந்த ஆசனத்தை உட்கார்ந்து என்னங்க ஒரு நேரம் உட்காந்துருந்தா குழந்தைங்கன்னா ஒழுங்கா வெடி போகும், ஒழுங்கா சிறுநீர் போகும், ஒழுங்கா மரங்கழி, ஒழுங்கா நாங்க அந்த முதுகுல பெரிய ஒரு மூட்டை வச்சிருக்காங்க, அந்த மூட்டை கொண்டு வரது முதுகு தண்ணி கொஞ்சம் பலமா இருக்கு. அது என்னது புத்தகம் முடியாது. அந்த புத்தக மூட்டை அந்த குழந்தைகளுக்கு பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்னு இன்னைக்கு அறிவியலாய் சொல்லுது. அப்போ இது மாதிரி நம்ம ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. சுட்டு முதிரை, இது ஆனந்த முதிரை, இது வந்து திரிகோணாசன வரை, இது திரிகோணாசன வரை. அங்க இருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அங்க இருக்கிற அதான் பேசணும். அங்க இருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. இந்த விரல்கள் எல்லாம் குழந்தையோட பிஞ்சு விரல்கள், அதை என்ன பண்றோம், கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுறோம் பாருங்க. பண்றோம் இந்த விரலை தொடர்ந்து நாதி இருக்கிறது. பேனாவை தவிர பென்சில் தவிர அப்புறம் ஒண்ணு தெரியாது. அதுல இருக்கிற கணுவை எல்லாம் நீக்க சொன்னாங்க. அப்படி 2 கைவிரல் என்ன ஆயிருங்க, மசாஜ் ஆகிடுது காலையில. அப்ப என்ன பண்ணுவான் அவன், அந்த பேனா பிடிக்கிறதுக்கு அவனுக்கு அப்ப கை நாள் இல்லைன்னா தூங்கிட்டே இருப்பான், பண்ணிட்டே இருப்பான். கை விருத்துக்கு, அம்மா கை விருத்துக்குச்சு, அப்பா கை சார் எனக்கு கை விருத்துக்கு சார், வரைக்கும் சார் வீசிங் வந்துருவான். ஏன், அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல, ஒழுங்க ரத்தோட்டம் போகும். முத்திரைகள் அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். அப்போ அந்த முத்திரையோட எடுத்துருக்கோம். அதுல இருக்கிற நீக்க போட்டுங்களா, அதுல இருக்க கணுகளை நீக்க சொன்னாங்க. அடுத்து வெற்றி முத்திரை தான். அழகாக தார் எடுத்து குடிக்க சொன்னாங்க. சொல்லணும், முதல்ல சொல்லிக்கணும். சொல்லிட்டு குடிக்கலான்னு சொன்னா அது இயல்பாவே இப்படிங்கிறோம். அப்படி இல்லை, இந்த குழந்தையோட இயல்பு. ஆனா நம்ம என்ன செய்யணும், குழந்தைங்கள கொஞ்சம் விட்டு திரும்பணும். அழகாக சார் எடுத்து குடிக்க சொன்னாங்க. பாரதி சொல்லி முடிச்சுட்டு பிரயாசனம், வெறும் பிரயாசனம் இருக்கும், வெற்றி முத்திரை பிரயாசனம். என்னது வெற்றி முத்திரை, இது பிரயாசம். இந்த பிரயாசம் இணைக்கப்பட்டிருக்கிறது. பேக்வர்ட் படி முக்கியமான இந்த குழந்தைங்க வளர்ந்து வர என்னவா, 10th வரும்போது என்ன கேட்டீங்கன்னா அவனே என்ன பின்னா அப்படியே போகும். நீங்க இப்போ நீங்க 5th ஒரு 4th, நீங்க 8th, நீங்க 6th. இந்த குழந்தைகள் நிச்சயமா நம்ம என்ன செய்ய போறோம், வளர்ச்சிக்கு போறோம். எப்படி ஒரு நல்ல ஒரு இளம் யோகியாக, ஒரு யங் யோகியாக, நம்ம ஒரு யங் யோகி, யங் சயின்டிஸ்ட், அந்த கோணத்துல இவங்களை வளர்த்துக்கு போறோம். இவங்களுக்கு அதுக்கான அந்த கருத்தியல்கள் நாம் கொடுக்க போறோம். அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய இந்த மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள்ல இவங்க பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைய அப்படி என்ன பண்ணணும். அப்போ வெற்றி முத்திரை பிரயாசனம். அடுத்து அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. பாத்தீங்களா, அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. சாதாரண குழந்தைய ஏறணும், மரத்துல குதிப்பான், மரத்துல ஏறுவான் குதிப்பான், திணையில ஏறுவான் குதிப்பான். இப்படி என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா அழகா குழந்தைங்க செய்வாங்க. ஆனா குழந்தைங்க என்ன செய்யறத, எட்டி குதிக்காத, திணையில ஏறாத, மரத்துல ஏறாத, அங்க போகாத இங்க போகாத, குழந்தை சப்பாடி மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அதனால காலையில என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டு அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. அடுத்து பாருங்க, கோணாசனம். பாத பித்த கபமெல்லாம் தீருமுன்னாங்க.
வாத பாத பித்த பித்த கபமெல்லாம் கபமெல்லாம் தீருமுன்னாங்க. தீர்வுனாங்க. வாழ்க 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 தமிழென்று தமிழென்று பாட சொன்னாங்க. பாடுனாங்க. வாழ்க 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 தமிழென்று தமிழென்று பாட சொன்னாங்க. பாட சொன்னாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்லைங்களா? இது வெற்றி இது வந்து ஆதிமுத்திரை. கவனி நீங்க சொல்ல வேண்டியதுல நீங்க இது மாதிரி குழந்தைகளை உற்சாகமா காலையில பாருங்க, உற்சாகமா இருக்காங்க இல்லையா? இருப்பாங்க கண்டிப்பா. அவங்க ஆக்டிவிட்டி பண்ணாங்க. நம்ம குழந்தைங்க பாக்குறவங்கள இணையவழியில நம்ம செய்யுங்க, மகிழ்ச்சி. இதுதான் இந்த சித்தர்வந்தாங்க பாட்டினுடைய முக்கியமான ஆக்டிவிட்டி. அதுல என்ன ஆசனங்குது ஐயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன சொல்லு? சித்தராசனம். சின்முத்திரை உட்கட்டாசனம் சொல்லுங்க. சின்முத்திரை உட்கட்டாசனம். ஐயா நம்ம இணைய வகுப்பு இருக்கவங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசனம் இது? சின்முத்திரை உட்கட்டாசனம் சொல்லுங்க. பாருங்க, இப்போ இந்த மூட்டு வலி பிரச்சனையா இருக்கு. மூட்டு வலி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல நாளை வந்துடுது. இடுப்பு வலி வருது, வாகனங்கள் போறவங்களுக்கு தோள்பட்டை வலி வருது, தலைவலி கூட வருது. இவைகளுக்கெல்லாம் நல்ல மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சின்முத்திரை உட்கட்டாசனம். முக்கியமாக மனசு அமைதி வரும். நினைச்சிருவோம் இதோட மட்டும் நம்ம விட மாட்டோம், இன்னும் கொஞ்சம் நினைச்சிருவோம். சரிங்களா? அப்ப இது மாதிரி இந்த சின்முத்திரை உட்கட்டாசனம். அடுத்து என்ன பண்றோம்? வஜ்ராசனம். வஜ்ராசனம் அடுத்து இப்ப குழந்தை என்ன ஆயிடுச்சு? காலையிலவே நல்லா பயிற்சி கொடுத்துருந்தான். அடுத்து என்ன பண்றாங்க? ஆற்று பக்கம் போக சொன்னாங்க. விரலாம் ஒழுங்கா வேலை செய்யுது, பேனா பிடிக்க நல்லா இருக்கும், கையெழுத்து அழகா இருக்குங்க. நாங்க பரிசோதனையை பார்த்துருக்கோம். தினமும் இந்த பயிற்சி பண்ணக்கூடிய குழந்தையோட கையெழுத்து மாற்றம் வந்திருக்கு. குழந்தை ரொம்ப நெகட்டிவா இருந்த குழந்தைங்க பாசிட்டிவா வந்திருக்கு. தினமும் விடுமுறைன்னு போட்டுக்கிட்டு இருந்த பள்ளிக்கு விடுமுறை போட்ட குழந்தைங்க வந்து விடுமுறையே இல்லை, காலாண்டுக்கு மேல விடுமுறை இல்லை, அரையாண்டுக்கு மேல விடுமுறை இல்லை, அரையாண்டுக்கு மூணாண்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒழுங்கா படிக்கிறான், எங்களுக்கு என்னன்றான் வாட்ஸ்அப்ல ஒழுங்கோட பரிமாறி கொடுறான் அப்படிங்கிற செய்தியை தலைமை ஆசிரியர்களும் அவங்க வகுப்பு ஆசிரியர் சொல்லி நான் கேட்டிருக்கோம். ஐயா எங்க வேணா குறும்பு பண்ணிட்டு இருக்காமா. என்ன குறும்பு ஏன் பண்றான்? அவனுக்கு பிராணம் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். இது மாதிரி இந்த நிகழ்ச்சி. அடுத்து சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகங்களை கேளுங்கய்யா. இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? குழந்தைகளை சாந்தி ஆசனத்துல சாந்தி ஆசனம் இப்ப நம்ம நல்லா பண்ணிட்டோம் எல்லாரும். இப்ப குழந்தைகளை ஓய்வு. கைகளை எப்படி உடம்புட்டி இருக்கணும். கைகள் இந்த மாதிரி உடம்புட்டி இருக்கு, லேச கண்களை மூடிருக்காங்க. உடல் வந்து நல்ல தளர்வு நிலை, நல்ல தளர்வு நிலை. கால் அட்டங்கடலாம் போடக்கூடாது. நல்ல தளர்வா இருக்காங்க இந்த குழந்தைகள். இந்த குழந்தை இப்படி இருக்கும்போது என்ன செய்ய மாட்டீங்கன்னா ஒரு யோகா செய்யக்கூடிய பொறுப்பு இந்த குழந்தைகள் என்ன செய்யறோம்? உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணுங்க? ரிலாக்ஸ் பண்ணுங்க. பிரணவாற்றல் நம்ம வேண்டுறோம். எங்களுக்கு என்ன பண்ணுங்க? முதல்ல நம்ம கேட்ட மாதிரியே இந்த பிரணவாற்றல் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்லா பலம் கொடுக்கட்டும். சித்தர்கள் சொன்னாங்க இல்லைங்களா? அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டதல். பிரபஞ்சத்தில் என்ன இருக்கு அத்தனை நம்ம உடம்பு இருக்குங்க. பிரபஞ்சத்தில் தங்கம் இருக்குது, நம்ம உடம்பு தங்கம் இருக்கு. பிரபஞ்சத்தில் இரும்பு இருக்குது, நம்ம உடம்புல இரும்பு இருக்கு. பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? இந்த மண் இருக்கு, நம்ம உடம்புல மண் தன்மை இருக்கு. பிரபஞ்ச தண்ணி இருக்கு, நம்ம தண்ணி இருக்கு. இவைகளை எல்லாம் என்ன பண்றதுங்க? மறுபடியும் நினைவூட்டுவது. பாருங்க, இப்போ நாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்குறோம். நம்ம எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணுவோம். சாந்தியாசம் போயிட்டு ஆனா தூங்கிடுவேன். நாங்க கவனிங்க, லேசா கண்களை மூடி இருக்கோம். இந்த சித்தர் வந்தாங்க, அந்த யோகா ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு நமக்கு மூச்சு நல்லா போயிட்டு இருக்குங்க. இயல்பா மூச்சு போயிட்டு இருக்கும். நீங்க எப்பொழுதுமே இன்னொரு வகுப்பு நான் உங்களுக்கு சொல்றேன், மூச்சு 2 ராசிலையும் போகாதுங்க. ஒரு ராசி லேசா அடைச்சிருக்கும், ஒரு ராசி நல்லா ஆழமா மூச்சு போகும். அதை நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? 2 ராசியில் நல்லா மூச்சு போகுதுன்னு நினைக்கிறோம். பாருங்க, நல்லா போதும், நல்லா போகுது. வடதான் லேசா அடைச்சிருக்கேன் இல்லைங்களா? இது இப்படித்தான் நாங்க கேட்டீங்கன்னா காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைய வரைக்கும் அடுத்து இப்படியே இருக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்கா
இந்த மூச்சு காற்று லேசா மாறி மாறி வரும். அப்போ அது ஏன் இடையூறுன்னா நம்ம ஒழுங்கான உணவுகள் ஒழுங்கான ஓய்வுகள் உடம்பு கொடுத்தீங்கன்னா இந்த காற்றில் மாற்றம் வரும். இப்ப இவங்களுக்கு ஓய்வு கொடுக்குறோம். நல்லா உள்ளங்கை வந்து வானத்தை நோக்கி இருக்க மாதிரி வச்சிருக்கோம். உடம்பு நல்லா இலக்கமா வச்சிருக்கோம். மூச்சுல கவனம் வச்சிருக்கோம். எந்த நாசியில மூச்சு நல்லா போகுதோ அந்த நாசி கவனிக்கலாம். ரெண்டு நாசியும் மூச்சு நிச்சயம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது உங்களுக்கு அடுத்த வகுப்புல விளக்கம் சொல்றேன். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, லேசா கண்ணை மூடி இருக்காங்க, கைகளை வந்து இந்த மாதிரி ஆனந்தத்தை வச்சிருக்காங்க, நல்லா மூச்சு ஆழமா போடுறாங்க. உடல் நல்லா இலக்கம் வச்சிருக்கோம். நமக்கு நல்லா ஆழ்ந்த சுவாசம் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த வேளையிலே நீங்க கவனிச்சா போதும், சொல்ல வேண்டியது திருப்பி. இந்த வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல், பரம்பொருள் வான்காந்த வழியே இறங்கி வந்து நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கூடிய சுவாச காற்றின் மூலமாக உள்ளே சென்று நம்முடைய தலை, கழுத்து, தோள்பட்டை, வலது கை, இடது கை, நெஞ்சக பகுதிகள், வயிற்று பகுதி, வலது கால், இடது கால், மூச்சுக்குழல், உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், எருவாய், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர்ப்பை, வித்துப்பை, விதைகள், கருப்பை ஆகிய அத்துணை உறுப்புகள் மீதும் பற்றி படர்ந்து அத்துணை உறுப்புகளையும் தூய்மையோடு, வலிமையோடு, பரிபூரண உயிர்ப்பாற்றலோடு வைத்திருக்கிறது. நாம் கவனமாக சாந்தியாசன நிலையிலே ஆழ்ந்து சுவாசித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து அக புற உறுப்புகளும் பரிபூரண உயிர்ப்பாற்றலோடு இருக்கிறது. இந்த வேளையிலே நம்முடைய ஐம்பெரும் பொருள்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய ஆசான்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய உலகமெல்லாம் வரக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ரோட்டரி கிளப் காரைக்கால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வி மையத்திலே மிக அருமையான இடங்களை ஒதுக்கி தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகளை நடத்தக்கூடிய கல்வி மையத்தினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக தங்கவேல் ஐயா அவர்களுக்கும், நவீன் ஐயா அவர்களுக்கும், திருவேங்கடசாமி ஐயா அவர்களுக்கும், மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வகுப்பு இப்போது நிறைவடைகிறது. இப்ப இவங்களை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கைகள் பின்னாடி எடுக்கணும்ல, வல்லவா கிட்ட வைக்கணும்ல, கடற்கரை உருளுக்கு நல்லா வாங்க. போது ஸ்டாண்டர்ட் சார். இது மாதிரி வேணுங்க குழந்தைங்க நல்லா கடை உருட்டு வேணும். போதுங்களா? அவன் காலையில ரெடி ஆயிட்டான். ஓ சரி போய் உருட்டுறான் மற்ற பொண்ணுக்கு. சரி மற்ற தம்பி வாங்க, நீங்க வாங்க. சரி வாங்க. பாருங்க, இது போய் உருளாசனம். இந்த உருளாசனம் சரி படுத்துருக்கேன் கண்ணா. சரி கால்பட்டு வரும்போது அப்படியே ரெடி ரைட்.
நல்லா கரெக்டா லெஃப்ட் நல்லா விட்டுங்க போதும் அப்படியே தான் நல்லா விட்டுங்க நல்லா விட்டுங்க ஓகே பிளேஸ் போங்க குட் வெரி குட் ரிலாக்ஸ் அடுத்து வாங்க ஏன்னா இது செய்ய வேண்டியது முக்கியம் ஏன்னா அவங்க ஆசனம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு என்ன இருக்குங்க அவங்க ஒரு மூமெண்ட் சரியா பண்ணுவாங்க தப்பா பண்ணுவாங்க அதெல்லாம் பேலன்ஸ் பண்றது உருட்டுங்க நல்லா விட்டுங்க குட் நல்லா விட்டுங்க சரி குட் போதும் குட் வெரி குட் அடுத்து வாங்க தவறாம இந்த உல்லாசம் போட வைக்கணும் குழந்தைங்களா ஊட்டுங்களா கொஞ்சம் அது பள்ளி விடுங்க அவருக்கு நல்லா உருட்டுங்க போதும் அடுத்து வாங்க உருட்டுங்க உங்க உடம்பு உருட்டுங்க நல்லா உருளாசனம் என்ன ஆசனம் இது குட் வெரி குட் ரிலாக்ஸ் நல்லா உட்காருங்க அப்படியே நேரம் உட்காருங்க வஜ்ராசனம் இவ்வளோ பண்ணும் கவனம் இதெல்லாம் செய்யக்கூடாது மேட்டெல்லாம் ஒழுங்கா வைக்கணும் மேட்டுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா மேட்டை அடிக்கூடாதுல்ல மேட்டை சரி மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணு நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ கண்ணு நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் மண்ணு மாறு அருளிடாய் நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய் காப்புதிரை இப்போ முடிச்சுட்டு ஒரு நல்ல முயலாசனம் முதல் நிலை அடுத்து நல்லா ஒரு 20 செகண்ட் நல்லா நெற்றி கீழே படட்டும் நெற்றி படணும் தலையல்ல நல்லா நெற்றி போடணும் குழந்தைங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க இது முயலாசனம் இந்த முயலாசன நிலையில நம்ம என்ன பண்றாங்க கொஞ்சம் ஒரு 20 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு வணக்கம் முதல் வச்சுக்கலாம் வணக்கம் வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அவர்களுக்கு வணக்கம் வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம் ஒழுங்கா பண்ணுங்க தந்தைக்கு வணக்கம் ஆசான் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா வெற்றி உறுதி வணக்கம் ஐயா வெற்றி உறுதி வணக்கம் ஐயா வெற்றி உறுதி நான் கிளாஸ் பண்ணி கொடுங்க நான் ஒரு கை தட்டு அதே மாதிரி பண்ணிருங்க ஒழுங்கா பண்ண நல்லா கிளாஸ் பண்ணுப்பா ஒழுங்கா வரல செஞ்சு முடிச்ச மாதிரி செய்யணும் சரியா கவனிங்களா இப்ப சரியா செய்ய பாருங்க 1 2 3 1 2 3 இதாங்க உடலும் மனசு இணையிறது வேற ஒண்ணும் இல்ல நல்லா போறோம் இந்த மாதிரி குறும்பல வரும் பாருங்க ஒரு குறும்புகள் வரும் நல்லா போறோம் நல்லா போறோம் சரியா வெற்றி உறுதி வெற்றி உறுதி
நல்லா கை மேல வந்து நல்லா ஃப்ரீ பண்ணுங்க. மணிக்கட்டுலாம் ஃப்ரீ பண்ணிருங்க. அப்படியே ஒரு பிரீத்திங் பண்ணிக்குமா? பிரீத்திங் தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரச்சனை வாங்க. ரெடியா பாருங்க. கவனிக்கணும், செய்யக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். காப்பு துறை. இப்போ இந்த குழந்தைகள் வந்து இன்னைக்கு தாங்க அவங்க வர்றாங்க, அதனால அவங்களுக்கு தெரியல. மூச்சு உள்ள வேகமா இழுக்கணும், மூச்சு வெளியே என்ன பண்ணணும், தொடர்ந்து பண்ணுவோம். இன்னும் உங்களுக்கு அடுத்த ஒரு வகுப்புல அமர்வுல உங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வகுப்பு, ஒரு யோகா வகுப்பு. என்ன கேட்டீங்க, அது பேரு அக்கு யோகம். என்ன யோகங்க? நம்ம தமிழ்ல அக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அக்கு யோகம்னு ஒண்ணு பண்ண போறோம். அதுல எல்லாரும் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் கலந்துக்கலாங்க. அது வந்து நம்முடைய முதுமையை, நம்முடைய நோயை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த யோகா தான் அக்கு யோகா. அதை நான் உங்களுக்கு அனுப்புறோம். உங்களுக்கு அதுக்கான அடுத்த பயிற்சி வகுப்புல செய்வோம். நேரம் குறோம், முடிச்சுக்கிறோம். சரிங்களா? நன்றி ஐயா. ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா? இருக்கு. 7:24. சரி, முடிச்சுக்கலாமா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வெரி குட். சொல்லுங்க, மாதிரி வகுப்பு பண்ணோம். உட்காருங்க. பண்ணி பாருங்க நீங்களா செய்யுமா? ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா? ஐயா அமைதியா போடுங்க. ஐயா நிறைவு செஞ்சுக்கிறோம். ஐயா குணசீலன் ஐயா, கண்ணப்பன் ஐயா, ஐயா நிறைவு பண்ணிடலாங்களா? ஐயா நிறைவு பண்ணிடலாங்களா? நன்றி நன்றி ஐயா. கலிப்பனையா கேக்குதுங்களா? கலிப்பனையா கேக்குதுங்களா? பாருங்க, மியூட்ல போட்டீங்க, நீங்க போட்டீங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. நன்றி 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 ஐயா. நல்ல அதாவது எப்படின்னா, குழந்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை உற்சாகமாகவும் உடற்பயிற்சி மூலியமாகவும் பங்கேற்ற ஒரு உடற்பயிற்சி சிந்தனைகளோடு அற்புதமாக ஒரு யோக கலை செய்த காங்கேய இந்த நிகழ்வை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் சேவைகள் தொடர இந்த காலை சக்கரத்தில் உங்கள் பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அனைவரின் சார்பாக குழந்தைகளுக்கான நிகழ்வை நீங்கள் எங்களுக்கு நடத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி ஐயா, நன்றி. சந்திப்போம் அடுத்த வாரத்தில். அக்யோகத்தோடு சந்திப்போம். நன்றி. கண்ணப்பன் ஐயா, ஐயா கண்ணப்பன் ஐயா, உங்களுக்கு அடுத்து நான் வரேன்.
இணையத்தில் வரேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப மிகவும் அற்புதமா அருமையா அந்த சின்ன பிள்ளைகளை வச்சு செய்து காட்டிய அந்த தலைவருக்கு நன்றி. நன்றி. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. செயல்படுத்துவோங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா. காலை சக்கர பயிற்சியில வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பெருமைக்குரியதாகவும் நல்ல சிறப்பாகவும் இருந்ததுங்க ஐயா. மென்மேலும் வளரணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வளர்த்தெடுப்போங்க ஐயா, அவசியம். வாழ்த்துங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதுல குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க எல்லாம் உற்சாகமா பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. சரிம்மா சரிம்மா சரிம்மா. தலைவரை மீட்டிங் பண்ணிக்கலாமா?